முட்டைக்கோசு, 65 மசாலா, எலுமிச்சம்பழம், உப்பு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, தயிர், கலர் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஆயிலில் வந்து வடை பொரிக்கிற மாதிரி போட்டு பொரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு மல்லிச்செடி போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். 65 மசாலா கொஞ்சோண்டு, ஒரு 200 ml வாட்டர் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதில் கலர் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றினோம்னா நல்லா திக்காயிரும். அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சிடணும். நம்ம பொரிச்சது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா தனியாக எடுத்து அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சதையும் போட்டு லோ ஃப்ளேமில் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அது நல்லா திக்காகி வரும். நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு மேலே வெங்காயம், கொத்தமல்லி போட்டு சாப்பிடுவோம். காளான் ரெடி.